வாத ஊரார் ஒரு அமைச்சராக இருந்தாலும் அவர் மனசு முழுக்க எம்பெருமான் தான் இருந்தார். குருவா ஒரு வாட்டியாச்சும் நம்மளை வழி நடத்திட மாட்டாரா அப்படின்ற ஏக்கம் வாத ஊராருக்கு நிறையவே இருந்தது. குதிரைகள் வாங்கிறதுக்காக சோழ நாட்டுக்கு போகிற வழியில் திருப்பெருந்துறை அப்படின்ற ஒரு அழகான ஊர்கிட்ட வரும்போது வாத ஊராருக்கு இனம் புரியாத சந்தோஷமும் அமைதியும் கிடைக்குது. தூரத்தில் யாரோ வேதங்கள் படிக்கிற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை நோக்கி தன் அறியாமையே இவர் கால்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் கிட்ட கேட்க கேட்க ஒரு விதமான சந்தோஷமும் அமைதியும் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. ஒரு குருந்தை மரத்தடியில் தெய்வீக தோற்றத்தோட விபூதி வாசத்தோட ஒரு சிவாச்சாரியார் வேதங்களை மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அவரை பார்த்த அடுத்த நிமிஷம் வாத ஊராருக்கு இவர் தான் நம்முடைய குரு அப்படின்னு நினச்சி அவர் கூடயே தங்க ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்காக வந்தோம் அப்படின்றதையே மறந்து அந்த குரு கிட்ட வேதங்களை கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த குரு தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அதிபதியான எம்பெருமான் அப்படின்றது வாத ஊராருக்கு அப்போ தெரியாது.